வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் தீவிர சோதனை. 9 பேரிடம் ஆன்லைனில் 1 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. திருநள்ளார் சனி பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்களுக்கு இளநீர், தர்பூசணி, பழங்கள் கொடுத்த தாவேகாவினர். புதுச்சேரி முதலமைச்சர் வீடு மற்றும் நட்சத்திர விடுதிகளில் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் அலுவலகம், தீயணைப்புத்துறை ஆகியவற்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் அது புரளி என்பது தெரிய வந்தது. மேலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று புதுச்சேரி முதலமைச்சர் வீடு, கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர ஓட்டல் மற்றும் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஒரு ஹோட்டல் என 7 இடங்களுக்கு மர்ம நபர் மின் அஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் இன்று புதுச்சேரி முதலமைச்சர் வீடு, கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர ஓட்டல் மற்றும் ஈஸ்வரன் கோயில் வீதியில் உள்ள ஹோட்டல் என 7 இடங்களுக்கு மர்ம நபர் மின் அஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பு நாயுடன் வந்து முதலமைச்சர் வீட்டில் சோதனை நடத்தினர். ஆனால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. இதே போல நட்சத்திர விடுதிகளிலும் சோதனை நடத்தினர். அதுவும் புரளி என தெரிய வந்தது. இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 9 பேரிடம் 1 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரின் செல்போன் எண்ணுக்கு வந்த ஆன்லைன் இணையதள முகவரிக்கு சென்ற போது அவரின் வங்கி கணக்கில் இருந்து 23,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதே போல புதுவை கிருஷ்ணகுமாரின் வங்கி கணக்கில் இருந்து 19,500 ரெயின்போ நகரை சேர்ந்த விக்னேஷ் விஷ்ணு வங்கி கணக்கில் இருந்து 27,000 ரூபாயும், கோரிமேடு ராஜேஷிடம் இருந்து 10,100 ரூபாயும், காரைக்கால் அபினவ் குமாரிடம் இருந்து 19,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த செந்தில் குமாரிடம் இருந்து 6,000 ரூபாயும், அரியாங்குப்பம் சீனிவாசனிடம் இருந்து 2,000, அரியூர் சுந்தரிடம் இருந்து 3,000, மணப்பட்டு ராஜ்குமாரிடம் இருந்து 5,040 ரூபாயும் மோசடி நடந்துள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 9 பேரிடம் 1,14,640 ரூபாய் நடந்த மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜஹான், முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு 600க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை, சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா வருகிற 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவையும், சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் அவைத் தலைவர் ராஜேந்திரன், ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு நிர்வாகிகள் பாலாஜி, பாரதி, அசோக்ராஜ், காத்தவராயன், குமரேசன், முத்துலிங்கம், விஸ்வா என கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் சனி பகவான் கோவிலில் வெயிலில் வாடிய பக்தர்களுக்கு விஜய் ரசிகர்கள் இளநீர், மோர், ஐஸ்கிரீம், தர்பூசணி, தண்ணீர் பாட்டில் கொடுத்து குளிர்வித்தனர். பழங்கள் தீர்ந்து போனதால் மீண்டும் பழங்களை வரவழைத்து பக்தர்களுக்கு வாரி வழங்கினர். ஈஸ்டர் தொடர் விடுமுறை மற்றும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி, காரைக்கால், திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் குவிந்தனர். கோடை வெயில் சுட்டரித்து வருவதால் பக்தர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர்.
மேலும் இலவச தரிசன பகுதியில் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினர் திருநள்ளாறு தொகுதி பொறுப்பாளர் ரஷீர் தலைமையில் திருநள்ளாறு சாலையில் வெயிலில் தவித்த பக்தர்களுக்கு இளநீர், ஐஸ்கிரீம், தர்பூசணி பழங்கள், மோர் மற்றும் வாட்டர் பாட்டில்களை வழங்கினர். மேலும் பக்தர்கள் அதிக அளவு வாங்கி சென்றதால் தீர தீர தர்பூசணி பழங்கள், இளநீரை மீண்டும் இறக்கி பக்தர்களுக்கு வழங்கினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கியதை வாங்கி பருகி வெயிலின் தாக்கத்தை குறைத்து சென்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தமிழ்நாடு வெற்றி கழக நிர்வாகிகள் தாகத்தை தணித்து குளிர்வித்து பழங்களை பக்தர்களுக்கு வழங்கியது பாராட்டுகளை பெற்று வருகிறது. புதுச்சேரி தியாகராஜன் வீதியில் விஐடி டியூஷன் சென்டரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தியாகராஜா வீதியில் அமைந்துள்ள விஐடி டியூஷன் சென்டர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆசியுடன் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விஐடி இணை இயக்குனர் திருமதி சுப்புலட்சுமி விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் திரு எஸ் ஜெயக்குமார் மற்றும் சென்சாய் திரு எல் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சரவணன் மற்றும் இன்டகிரா மைக்ரோ சிஸ்டம் ரீஜனல் மேனேஜர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விஐடி இயக்குனர் திரு விஸ்வநாதன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான சிபிஎஸ்இ மற்றும் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டங்களின்படி வகுப்புகளின் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் கோவிலில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற திருச்சிலுவை ஆராதனை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு வழிபட்டார். புனித வெள்ளி வழிபாட்டு நாளை முன்னிட்டு புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் உள்ள தூய இருதய ஆண்டவர் கோவிலில் நடைபெற்ற திருச்சிலுவை ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வழிபட்டார். முன்னதாக பேரூர் தந்தை பிச்சைமுத்து அவர்கள் துணைநிலை ஆளுநர் அவர்களை வரவேற்று வழிநடத்தி சென்றார். இந்நிகழ்ச்சியின் போது உதவி பங்கு தந்தை ஜியோ பிரான்சிஸ் சேவியர் மற்றும் கிறிஸ்தவ இறை மக்கள் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி குருமாப்பேட் கிராமத்தில் வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாப்பேட் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாப்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் பேவர் பிளாக் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எல்.என். சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா, ஆர்.சி. ரமேஷ், செந்தில், சிமன் கடை ஐயப்பன், மனோகரன், ஜெய்சங்கர், சங்கர்தாஸ், மணிகண்டன், சரண்ராஜ், சிவசங்கரி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.